இந்த சம்பளத்துல இவ்வளோ அந்த இதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து ஒரு கடந்த ஒரு 10 நாளா, ஒரு 7 நாளா வந்து போய்க்கிட்டு இருக்கு சார். நீங்க எப்படி ம். சார் இந்த லேபர் கோட்ஸ பார்க்குறீங்க? இப்ப ஜெனரலைஸ்டா கேட்கணுமா, கவர்மெண்ட் ஏன் இத இப்ப கொண்டு வரதுக்கான காரணம் சார்? இல்ல இப்பன்னு இல்ல. இது ரொம்ப நாளா பிளான் தான். நீங்க அந்த சொன்னீங்களா சார் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல. இப்ப இந்த ஸ்விக்கி, ஓலா ஓடுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த அக்ரிகேட்டர் அவங்களுக்குலாம் வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஜுவிட்டி அந்த மாரி விஷயம், இது அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொனான்சா மாரி சொல்லலாமா சார் அத? இதுல என்ன எடுத்துக்கிறதுங்கிறதோட, நமக்கு வந்து இதுல என்ன பெனிஃபிட்ங்கிறதோட, நமக்கு என்ன மாரிலாம் புரொடெக்ஷன் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமே பே ஸ்லிப் இப்ப கிடையாது. ஆமா. பாத்தீங்கன்னா, அந்த இது இருக்கு. அன்ஸ்கில்டு, அன்ஆர்கனைஸ்டு இதுலலாம் வந்து இன்னும் ரூரல் ஏரியாஸ்லலாம் எல்லாருக்குமே பே ஸ்லிப்னு ஒண்ணு இருக்காது. கம்ப்ளீட் டீகோட் பண்ணி வரல. இப்போதைக்கு நமக்கு என்ன தருதுன்னா, முன்னாடி 29 கோட் இருந்தது. இப்ப 4 கோடா மாத்திருக்காங்க. நெறைய சேஞ்சஸ் இருக்கு. அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அன்ஸ்கில்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அதுல ஓகே. கிராஜுவேட் முடிச்சவங்கலாம் கூட ஒர்க் பண்றாங்க. ஆமாமா சார். கிராஜுவேட் முடிச்சவங்க ரேபிடோ ஓட்டுறவங்கலாம் கிராஜுவேட்ஸா தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாள் ஆச்சு. தங்கம் ஒரு பக்கம் ஆமா. போயிட்டு இருக்குது. வெள்ளி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நடுவுல இந்த ஆமா. லேபர் கோட், இந்த சம்பளத்துல இவ்வளோ அந்த இதுன்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வந்து ஒரு கடந்த ஒரு 10 நாளா, ஒரு 7 நாளா வந்து போய்க்கிட்டு இருக்கு சார். நீங்க எப்படி ம். சார் இந்த லேபர் கோட்ஸ பார்க்குறீங்க? இல்ல எந்த ஒரு புது ரிஃபார்முமே வந்து நமக்கு நல்லது தான். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் அது தவிர்த்து பாக்கி இருக்கிற அந்த லேபர் ரிலேட்டட் கோட்ஸ்லாம் ரொம்ப பழசு. ம், ரொம்ப பழசுன்னா ஒரு 15, 20 வருஷம் மேல முன்னாடி இருக்கிறது. ஒரு பெரிய அளவுல அமெண்ட்மென்ட் இல்லாம அது அப்படியே போயிட்டு இருக்கு. ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய ஜாப்ஸ் வந்திருக்கு விச் இஸ் நாட் கவர்ட் அண்டர் திஸ் லேபர் கோட். எஸ். உதாரணத்துக்கு சொல்லப்போனா, இப்ப இந்த பிபிஓ, ம். கேபிஓஸ், ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஜிக் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ம். அந்த அதாவது கான்ட்ராக்டர்ஸ் ஒர்க்கர்ஸ். அதாவது ஓகே, அவங்க வந்து தே வில் நாட் ஹேவ் எனி ஆஃபீஸ், ஒரு ம். கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாய்மென்ட் இருக்காது. பட் ஸ்டில் தே வில் வொர்க். ஓகே, இப்ப இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஓலா, உபேர், ஜெப்டோ அந்த மாரி உள்ள ஒர்க் ஓகே. பண்றவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இருக்காது. அதே மாரி ரியல் எஸ்டேட்ல அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், ம், அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஒரு 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 ப்ராப்பரா அ ஒரு கவரேஜ் இல்ல. கவரேஜ் இன் த சென்ஸ் அவங்களுக்கு என்ன வேஜஸ் குடுக்கணும், ம், அதுக்கப்புறம் என்ன மெடிக்ளைம்ஸ் குடுக்கணும். ம். அ அந்த மாரிலாம் நெறைய கன்சர்ன்ஸ் இருந்தது. ஸோ ஓகே, அதெல்லாம் கவர் பண்ணி தான் இப்ப இந்த நியூ லேபர் கோட் வந்திருக்கு. ஓகே. நம்ம இன் ஓவரால் பார்த்தீங்கன்னா, அது நல்லது தான். பட் ம். ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இப்ப ஓகே. ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணபோது கூட நெறைய கன்ஃப்யூஷன் இருந்தது. பட் கவர்ன்மென்ட் வில் கிளாரிஃபை. ஓகே, ஓகே. சார் இதுல வந்து இந்த பேசிக் பே, இந்த கிராஜுவிட்டி விஷயங்கள் என்ன சார் சொல்லியிருக்காங்க? அந்த விஷயங்கள் எப்படி சார் சொல்லியிருக்காங்க? அந்த பேசிக் பே 50% இருக்கணுங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ம். பட் அந்த கிளாரிட்டி வரணும். இன்னும் ஃபுல்லா கிளாரிட்டி வரல. அதே மாரி அ எல்லாருக்குமே பே ஸ்லிப் இப்ப கிடையாது. நீங்க ஆமா. பார்த்தீங்கன்னா, அந்த இது இருக்கு. அன்ஸ்கில்டு, அன்ஆர்கனைஸ்டு இதுலலாம் வந்து இன்னும் ரூரல் ஏரியாஸ்லலாம் எல்லாருக்குமே பே ஸ்லிப்ன்னு ஒண்ணு இருக்காது. டெஃபினேஷன் அன்ஆர்கனைஸ்டு இருக்காது. செக்டார்ஸ்க்கு யாருக்குமே கிடையாது. யாருக்குமே கிடையாது. ஸோ ம், அப்ப அதெல்லாம் வந்து என்ன கவரேஜ் இருக்கு? ம், அவங்க எப்படி மெஷர் பண்ண போறாங்க? அவங்களுக்கு இருக்கிறதே சேலரியே 10,000, 12,000 இருக்கும். ம். அத வந்து எப்படி இதுல பேசிக் பேன்னு எண்ணத்த கொண்டு வருவாங்க? அ எஸ். அப்படிங்கிறது தெரியல. அதே மாரி கிராஜுவேட்டி நார்ம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அது. அது இதுவரைக்கும் ஒரு சொல்லியிருக்காங்களே ஒழிய, அந்த டியூரேஷன் வந்து முன்னாடி 5 வருஷம்னு இருந்தது. இப்ப 1 அத வருஷம். கம்மி பண்றேன் அப்படிங்கிறாங்க. 1 வருஷங்கிறாங்க. அதெல்லாம் வந்து இன்னும் கம்ப்ளீட் டீகோட் பண்ணி வரல. ம். இப்போதைக்கு நமக்கு என்ன தருதுன்னா, முன்னாடி 29 கோட் இருந்தது. இப்ப 4 கோடா மாத்திருக்காங்க. நெறைய சேஞ்சஸ் இருக்கு. இட் கவர்ஸ் ஆல் எம்ப்ளாயீஸ் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே. சோ ச இட் கவர்ஸ் எவரிஒன். அண்ட் ஈக்குவல் ரைட் ஃபார் வுமன்க்கு இருக்குன்னு ஆமா. சொன்னாங்க. அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. நெறைய அ சொல்லியிருக்காங்க. ஆ ஆமா. ஈக்குவல் ரைட் ஃபார் வுமன் இருக்கு. அதே மாரி இட் கவர்ஸ் எம்எஸ்எம்இ, இட் கவர்ஸ் வந்து ஜிக் ஒர்க்கர்ஸ், இட் கவர்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், இட் கவர்ஸ் அக்ரிகேட்டர்ஸ், ம். அன்ஸ்கில்டு, அன்ஆர்கனைஸ்ட் எல்லாமே கவர் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்ன சொல்றது ஃபார் த ஒர்க்கர் as well as the organizations and the society. ஓகே. அண்ட் அது எல்லாருக்குமே நல்லதுதான். பட் அதுல எனி நியூ திங்ஸ் தேர் வில் பி சம் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கும். ம். நம்ம கரெக்ட். பார்க்கலாம். அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ண போறாங்க? எவ்வளவு வருஷம் ஆகும்? என்னென்ன செக்டார் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்? என்னைக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷன்? எஸ். இது எல்லாமே வந்து இன்னும் நமக்கு கிளாரிட்டி இல்லாம கொஞ்ச இருக்கு. நாள் ஆகும். நமக்கு கிளாரிட்டி இல்லங்கிறதோட கவர்ன்மெண்ட் வில் கம் வித் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்.
ஓகே, 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 ஓகே. இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஜிஎஸ்டி வரும்போது சொன்ன ஆமா இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் இப்ப எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன பண்ணணும், இது என்னில இருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ்ல சிஸ்டம்லாம் சேஞ்ச் பண்ண ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஓகே, ஓகே, ஸோ ஓகே. ஏன்னா சேலரி கொடுக்க இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து 8,000 9,000 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சிஸ்டம் சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் டைம் எடுப்பாங்க. ம். ஸோ நம்ம பார்க்கலாம். நம்ம வெயிட் அண்ட் சி அண்ட் வில் ஹேவ் அ டீடைல்டு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே. சார் இப்ப இதுல நீங்க அந்த சொன்னீங்களா சார் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல. இப்ப இந்த ஸ்விக்கி, ஓலா ஓடுறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த அக்ரிகேட்டர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து இந்த சோஷியல் செக்யூரிட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த கிராஜுவிட்டி அந்த மாதிரி விஷயம், இது அவங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி வச்சு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொனான்சா மாதிரி சொல்லலாமா சார் அதை? இல்ல அவங்கள கான்சென்ட்ரேட் பண்ணிங்கிறது இல்ல. இந்த ம். மெயினா வந்து ஃபோக்கஸ் ஆன் எம்எஸ்எம்இ தான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ம். சொல்லுவேன். ம். ஏன்னா இன்னைக்கு மேக் இன் இந்தியாலாம் வந்துருச்சு. அண்ட் நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்கணும் ம். அப்படிங்கிறாங்க. ம். மேனுஃபேக்சரிங் பிளே அ வைட்டல் ரோல். ஸோ அப்ப ம். அந்த ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸுக்கு இது கவர் ஆகணும்ட்டு. அதோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஜெப்டோ, டான்சோ, ம். ஓலா, உபேர் இதெல்லாம் ஒரு நியூ ஃபார்ம் ஆஃப் த ஐ கேன் சே அன்ஆர்கனைஸ்டுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அன்ஸ்கில்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுல ஓகே. ம். கிராஜுவேட் முடிச்சவங்க எல்லாம் கூட ஒர்க் பண்றாங்க. ஆமாமா சார். கிராஜுவேட் முடிச்சவங்க ரேபிடோ ஓட்டுறவங்களாம் கிராஜுவேட்ஸா தான் இருக்காங்க. ஆமா 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 ஆமா. ஸோ அதனால நான் ஸ்கில் இல்லாதவங்க சொல்லிட முடியாது. எஸ், ஸோ எஸ். அது ஒரு நியூ டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி விச் இஸ் ஃபார்மிங். ஓகே. ஸோ அதனால அது குயிக் காமர்ஸ்ன்னு பேரு. அதுக்கு பேரு ம். குயிக் காமர்ஸ்ன்னு. அந்த குயிக் காமர்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன் வே இட் இஸ் குட். ஸோ இந்த மாதிரி பண்றதுனால என்ன ஆகும்னா வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை பீப்புள் ஹூ இஸ் வாட் ம். வென் அப்படின்ட்டு. இப்போ ஜெப்டோல வந்து ஜெப்டோ இல்லாம வேற எதுலயா ஒண்ண வந்து ஒருத்தர் டெலிவரி பண்றாருன்னா ம். டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாருன்னா அவர் யார் என்னன்னே தெரியாது நமக்கு. ஆமா. ஏதாவது அவர் மொபைல் நம்பரை பார்த்துட்டாருன்னா. ஸோ ம். இந்த மாதிரி லேபர் லால அவரோட ஐடென்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும். ஸோ ஐடென்டிஃபை பண்ண முடியும் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எந்த கம்பெனியோட அட்டாச் பண்ணிருக்காரு. ஸோ இட் வில் ஹேவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தட் வில் அவாய்ட் லாட் ஆஃப் அன்டியூ திங்ஸ் இந்த கண்ட்ரி. ஓகே. சார் இப்ப ஜெனரலைஸ்டா கேட்கணுமா, கவர்மெண்ட் ஏன் இதை இப்ப கொண்டு வரதுக்கான காரணம் சார்? இல்ல இப்பன்னு இல்ல, இது ரொம்ப நாளா பிளான் தான். ம். எவால்வ் ஆகி இப்ப வந்திருக்கு. அதுதானே ஓகே. வழிய இது ஒரு 4-5 இயர்ஸாவே பேசிட்டு இருக்காங்க. நியூ லேபர் லா எடுத்துன்னு வரணும் அப்படின்ட்டு. இது ம். ஒன் ஆஃப் த சேஞ்ச் திங்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங். இப்ப இந்த ஓகே. ஜிஎஸ்டி ரிஃபார்ம் 2.0 வந்தது இல்லையா? ம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் லாட் ஆஃப் டிஸ்கஷன் டிராஃப்ட் பேப்பர்லாம் வந்தது. அதெல்லாம் ம். மக்கள் பார்த்துருக்காங்க. நிறைய கன்சல்டிங் ஆயிருக்கு. கன்சல்டேஷனும் நிறைய இண்டஸ்ட்ரியில கேட்டிருக்காங்க. ம். அதெல்லாம் பார்த்து தான் இந்த கோட்ஸே வந்திருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் பப்ளிக்கு புரியுற மாதிரி ஒரு டீடைல்டு டீகோடிங் இன்னும் ஆகல. ஏன்னா அந்த ஃபுல் வெர்ஷன் நமக்கு இன்னும் கிடைக்கலங்கிறதுனால அப்படி இருக்கு. ம். பட் இப்பயும் வந்து நமக்கு கெசட்லாம் போய் பார்த்தா கிடைக்கும் நமக்கு. ஓகே. ஸோ யூ நீட் டு வெயிட் அண்ட் வாட்ச். சரி, எனக்கு இதுல ஃபைனல் கொஸ்டின் வந்து, ஒரு சம்பளதாரரா நான் வந்து இதுல வந்து எனக்கு என்ன எடுத்துக்கிறதுக்கு இருக்கும் சார்? இதுல என்ன எடுத்துக்கிறதுங்கிறதோட நமக்கு வந்து இதுல என்ன பெனிஃபிட்ங்கிறதோட நமக்கு என்ன மாதிரி எல்லாம் ப்ரொடெக்ஷன் வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். ம். நமக்கு நான் ஆல்ரெடி ஆர்கனைசேஷன்ல நிறைய விஷயங்கள் நமக்கு கம்பெனில பண்ணிட்டு இருப்பாங்க, பாசிட்டிவா இருக்கும். ஓகே. ஸோ அதை தவிர்த்து நமக்கு இதனால நமக்கு அடிஷனல் என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேர்ள் எம்ப்ளாயிஸ் இதுல நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ம். பிபிஓல. இப்போ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறத ஒரு ரூலா எடுத்துன்னு வந்திருக்காங்க. முன்னாடி ஓகே. அந்த மாதிரி எல்லாம் ஒரு மேண்டேட்டரி கிடையாது. ம். ஸோ அப்போ ஈக்குவல் ரைட் ஃபார் உமன் எம்ப்ளாயிஸ்ங்கிறது அது சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வில் ஹேவ் அ கம்ப்ளீட் கிளாரிட்டி இருக்கும். இட் ஓகே. இஸ் பெனிஃபிஷியல் டு த பீப்புள் தான். ஸோ அதனால யாரும் இதை நினைச்சு பயப்படணும்னு அவசியம் இல்லை. இதை பார்த்து பயப்பட தேவையில்ல, முக்கியமா சொல்ல போனா. இது வந்து பயப்பட தேவையில்லை. எல்லாருக்கும் வந்து பெனிஃபிஷியலா தான் வந்து அமையும்னு சொல்றீங்க. ஓகே சார். அமையும் அமையும். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. See you again சார். Subscribe to One India and never miss an update.